கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் சிகரம் அதன் பிரம்மாண்டமான உயரத்தின் காரணமாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் விமானம் அதன் பிரம்மாண்டத்திற்காக தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது. இது தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்திற்கு இணையாக கருதப்படுகிறது. பி. நந்தி என்பது கோவிலின் நுழைவாயிலில் இருக்கும் காளை சிலையை குறிக்கும். தமிழின் செவ்வியல் காலத்தில் எந்த வகை இலக்கியம் முக்கியத்துவம் பெற்றிருந்தது? சங்க காலம் என்று அழைக்கப்படும் தமிழின் செவ்வியல் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் பெரும்பாலும் அகம் மற்றும் புறம் சார்ந்த வாழ்வியலை பேசின. இவை மதக் கோட்பாடுகளை விட மனித உணர்வுகள், வீரம் மற்றும் சமூக வாழ்விற்கு முக்கியத்துவம் அளித்ததால் சமயச் சார்பற்றவை எனப்படுகின்றன. அக்காலத்தில் அறிவியல் கருத்துக்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவை ஒரு தனி இலக்கிய வகையாக உருவெடுக்கவில்லை. அஹுரா மஸ்தா தனக்கு எத்தனை குணங்கள் இருப்பதாக கூறினார்? ஜோராஸ்ட்ரிய மதத்தின் முதன்மை கடவுளான அஹுரா மஸ்தா ஒளியின் கடவுளாக கருதப்படுகிறார் மற்றும் அவர் 7 முக்கிய குணங்களை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த குணங்கள் அமேஷா ஸ்பெண்டாஸ் என்று அழைக்கப்படும் புனிதமான பண்புகளை குறிக்கின்றன. பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? லோபோ கொன்சால்வ்ஸ் என்ற போர்ச்சுகீசிய மாலுமி 1473 இல் முதலில் பூமத்திய ரேகையை கடந்தார். இது ஆப்பிரிக்காவின் தெற்கு முனைக்கான வழியை கண்டறியும் முயற்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். 2. பாபர் மற்றும் அக்பர் பேரரசர்களைப் பற்றிய விரிவான தகவல்களை வழங்கிய நூல் எது? பாபர் நாமா பாபரின் சுயசரிதை மற்றும் அயினி அக்பரி அக்பரின் நிர்வாகத்தைப் பற்றிய விரிவான புள்ளிவிவரங்களைக் கொண்ட நூலாகும். இவை முகலாய வரலாற்றை அறிய உதவும் மிக முக்கியமான முதன்மைச் சான்றுகள். எந்த வரலாற்று ஆளுமை அமைச்சராக பணியாற்றினார்? சைவ சமயக் குரவர்களில் ஒருவரான மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னன் 2ஆம் பரகுடனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். இவர் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகிய புகழ்பெற்ற பக்தி இலக்கியங்களை படைத்தவர். ஜவுளி உற்பத்தியில் வாட்டர் ஃப்ரேம் என்பதன் முக்கியத்துவம் என்ன? ரிச்சர்ட் ஆர்கிரேட் கண்டுபிடித்த வாட்டர் ஃப்ரேம் இயந்திரம் நூற்புத் தொழிலில் மனித உழைப்பிற்கு பதிலாக நீர் சக்தியை பயன்படுத்தியது. இது நூற்பு ஆலைகள் ஆறுகளின் ஓரத்தில் அமையவும் ஜவுளி உற்பத்தி பெருமளவில் அதிகரிக்கவும் வழிவகுத்தது. 2வது சமண சங்கம் எங்கு நடைபெற்றது? கேள்வி 6. கிபி 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில் குஜராத்தில் உள்ள வல்லபியில் 2வது சமண சங்கம் நடைபெற்றது. இந்தச் சங்கத்தில்தான் சமண மதத்தின் புனித நூல்கள் முறைப்படுத்தப்பட்டு இறுதி வடிவம் பெற்றன. கான்ஸ்டாண்டினோப்பிளை தலைநகராகக் கொண்டு கிழக்கில் ரோமானிய நாகரிகத்தின் தொடர்ச்சிக்கு என்ன பெயர்? ரோமானிய பேரரசு 2ஆக பிரிந்தபோது அதன் கிழக்கு பகுதி கான்ஸ்டாண்டினோப்பிளை தலைநகராகக் கொண்டு பைசண்டைன் நாகரிகமாக தொடர்ந்தது. இது கிரேக்க-ரோமானிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. 2. கோவா எந்த ஆண்டில் போர்த்துகீசியர்களால் கைப்பற்றப்பட்டது? கிபி 1510. போர்த்துகீசிய ஆளுநர் அல்புகெர்க்கு பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார். இது இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தின் மையமாக மாறியது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.